நண்பர்களே, வினா இலக்கம் 4. 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான 3 கம்பிகளை ஒட்டு முடங்களில் ஒன்றின் மீது ஒன்று வைத்து இணைத்த பின் 80 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்று கிடைத்தது. அதேபோல் 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பிகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பியின் மொத்த நீளம் யாது? இதுல சொல்லியிருக்காங்க 30 சென்டிமீட்டர் வீதம் இருக்கிற 3 கம்பிய ஒட்டின பிறகு 80 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்று கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 30 சென்டிமீட்டரை 3 கம்பி நேர் கம்பிகளை ஒட்ட போறோம். ஒட்டினா 3 பெருக்கணும். இந்த 3 பெருக்கினா 90 சென்டிமீட்டர். ஆனா இங்க சொல்லியிருக்காங்க இணைத்த பின் 80 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்று கிடைத்ததுண்டா 90 சென்டிமீட்டர்ல இருந்து 80 கழிக்கணும். கழிச்சா 10. இந்த 10 சென்டிமீட்டர் ஒட்டு முடங்கள்ல இருந்து போற சென்டிமீட்டரான நீளம். அப்ப இதுல 2 இடங்களை ஒட்டி பிறகுதான் 10 சென்டிமீட்டர் போகும். அந்த 2 இடங்கள்ல ஒரு இடத்துல ஒட்டினா எத்தனை சென்டிமீட்டர் போகும்னு நாங்க காண்றதுக்கு 10 சென்டிமீட்டரை 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா 2 10. அப்ப 5. இங்க ஒரு இடம் ஒட்டி போறதுக்கு 5 சென்டிமீட்டர் போகும். இத சொல்லியிருக்காங்க 5. அதே போல 30 சென்டிமீட்டர் வீதம் நீளமான கம்பிகள் ஒன்றின் மீது ஒன்று வைத்து ஒட்டினதுக்கு பிறகு கிடைக்கிற கம்பியின் மொத்த நீளம் யாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 30 சென்டிமீட்டரை 5ஆல நாங்க பெருக்கணும். பெருக்கினா 32 150. ஆனா இந்த 5 கம்பிகளை ஒன்று மீது ஒட்டினா 150 வராது. ஏன்னா அந்த 5 சென்டிமீட்டர் போகும். அதனால அதுல போற இடைவெளி இந்த போற எத்தனை இருக்குண்டா 4. இல்ல ஒரு தடவைக்கு 5 சென்டிமீட்டர் போகும் வேண்டா நாங்க 5 சென்டிமீட்டரை 4ஆல பெருக்கணும். பெருக்கினா 4 20. அப்ப 20 சென்டிமீட்டர் ஒட்டினக்கு பிறகு போயிடும். அவன் 150 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டரை கழிக்கணும். கழிச்சா 0. அடுத்து 5ல 3 5ல 2 போச்சுன்னா 3. அடுத்து இந்த 1 கீழே அப்படி எடுக்குவோம். அவன் 130 சென்டிமீட்டர் விட 130 சென்டிமீட்டர். நன்றி.